கி. வீரமணி வகையறாக்கள் காட்டும் போலி பகுத்தறிவு எவ்வளவு அபாயகரமானது, எவ்வளவு முட்டாள்தனமானது, மனித சமூகத்திற்கே எவ்வளவு தீங்கானது என இந்த காணொளியில் காண்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. இது சென்ற வருடம் எழுதிய பதிவு. ஆனாலும் முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பதிவு. அதே நேரம் என்றைக்கு தீக்க ஆசாமிகள் திருந்துகிறார்களோ அன்றைக்கு இந்த பதிவுக்கு வேலையில்லாமல் போகலாம். இனி காணொளி. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் கிடம் தீக்க ஆசாமிகள் தங்கள் பகுத்தறிவை காட்டி இருக்கிறார்கள். நேர்மையாக காட்டி இருக்கிறார்களா என பார்ப்போம். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் தீக்க ஆசாமிகள் ஏதேனும் ஒரு விஷயத்தை மையமாக வைத்து பேசும்போது நேர்மையாக பேசியிருக்கிறார்களா என பார்ப்பது நம் வழக்கம். ஆனால் அயோக்கியத்தனத்தையும் எங்கள் பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவையும் பிரிக்க இயலாது என பித்தலாட்ட பேர்வழிகளாகவே தீக்க செயல்படுவதால் அவர்களிடம் யோக்கியத்தன்மையை தேடி தேடி நமக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இந்தி என்பதில் பெருமைப்படுகிறேன் என கூறியதற்கே தீக்க ஆசாமிகள் பொங்கி இருப்பார்கள். பார்ப்பனரே என்கிற தலைப்பில் ஜூலை 3, 24 நாள் விடுதலை தலையங்கத்தில் கூறப்பட்டிருந்தது சுருக்கமாக. லண்டனில் உள்ள கோவிலுக்குச் சென்ற ரிஷி சுனக் அங்கிருந்த மக்களிடையே பேசியதாவது: நான் ஒரு ஹிந்து என்பதில் பெருமைப்படுகிறேன். என் மத நம்பிக்கையில் உறுதியாக உள்ளேன். அது என் வாழ்க்கையில் எனக்கு உந்துதலாக இருந்து வந்துள்ளது. என் பெற்றோர் எனக்கு ஹிந்து மதத்தின் பெருமைகளை ஊட்டி வளர்த்தனர். பார்லிமெண்ட் எம்பி-யாக பகவத்கீதையை வைத்து பதவியேற்றேன். என் மதம் மற்றும் நம்பிக்கை நம் கடமையை செய்யும்படி வலியுறுத்துகிறது. கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே என்று கீதை கூறுகிறது. அதுதான் என் வாழ்க்கையில் கடைப்பிடித்து வருகிறேன். எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் நல்லது செய்வதில் இருந்து விலக மாட்டேன். ஹிந்து தர்மம் பொது வாழ்க்கையில் எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுத் தந்துள்ளது. இதை என் மகள்களுக்கும் கற்றுத் தருகிறேன். நாடு கடந்து சென்றாலும் பார்ப்பனர்கள் தங்களுடைய பார்ப்பனத்தனத்தை மட்டும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என ஒப்பாரி வைத்துள்ளது. தீக்க தற்குறிகளா ஏனைய மதத்தவர்கள் எல்லாம் வெளிநாடு செல்லும்போது தங்கள் மத பழக்க வழக்கத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டாயா போகிறார்கள். நாடுவிட்டு நாடு போன ஏனைய மதத்தவர்களெல்லாம் தங்கள் மதப் பெருமைகளை பேசவில்லையா? அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் உசைன் ஒபாமா ஜனாதிபதியாக பதவியேற்றபோது பைபிளை வைத்து தான் பதவியேற்றார் என அரைகுறை அறிவு கி. வீரமணிக்கு தெரியுமோ தெரியாதோ வழக்கம் போல் தீக்க ஆசாமிகள் தங்கள் அரைவைக்காட்டு பகுத்தறிவை தான் பிரதமர் ரிஷி சுனக் விஷயத்தில் காட்டியுள்ளார்கள். தீக்க ஆசாமிகள் நாடுவிட்டு நாடு போய் மதத்தின் பெயரால் பயங்கரவாத தாக்குதல் நடத்துகிறவனை எல்லாம் விட்டுவிட்டு நான் இன்ன மதம் என சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என மட்டும் சொன்ன ரிஷி சுனக் மீது பகுத்தறிவை காட்டியுள்ளார்கள். இன்றைக்கு பல்வேறு மதத்தவர்கள் இந்தியாவிலிருந்து அயல்நாடுகளுக்கு செல்கிறார்கள். அவர்களில் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர்களிடம் உங்கள் பகுத்தறிவை காட்டுங்கய்யா என சொன்னால் உடம்பிலுள்ள நவதுவாரத்தையும் மூடிக்கொண்டு தானுண்டு தாங்கள் போன நாடுண்டு என வாழும் பார்ப்பனர்களிடம் போலி பகுத்தறிவை காட்டியுள்ளனர். அவ்வாறாக போலி பகுத்தறிவை காட்டாவிட்டால் பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவுக்கு ஏதியா பெருமை என நினைத்துவிட்டார்கள் போலும். தீக்க மடையர்களுக்கு அறிவு வரும் விதமாக இரு சம்பவத்தை சொல்லுகிறோம். தங்களை சுற்றி என்ன நடக்கிறது, தங்கள் பகுத்தறிவுக்கு காலத்துக்கேற்றாற் போல் எவ்வாறெல்லாம் செம்மைப்படுத்தப்பட வேண்டியுள்ளது என தீக்க ஆசாமிகள் அந்த இரு சம்பவங்களின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். சொந்த புத்தியில் சிந்திக்க வேண்டியதன் தேவையும் சொந்த புத்தி வேண்டாம். பெரியார் புத்தி போதும் என சொல்வதிலுள்ள முட்டாள்தனம் விளங்கும். காபூல் சீக்கிய குருத்துவாரா தீவிரவாத தாக்குதலில் கேரளா தீவிரவாதி யார் இவர்? பின்னணி என்ன? என்கிற தலைப்பில் 28 மார்ச் 20 நாளன்று இந்து தமிழ் திசை .com-இல் வந்த ஒரு செய்தியை பார்ப்போம். காபூலில் மார்ச் 25ஆம் தேதி நடத்திய கொடூரமான தீவிரவாத தாக்குதலில் 25 சீக்கிய பக்தர்கள் கொல்லப்பட்டனர்.
இந்த தாக்குதலில் கேரளா காசர்கோட்டை சேர்ந்த தீவிரவாதி மோசின் என மூத்த அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கோரசான் மாகாணத்தைச் சேர்ந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் 3 பேர் மார்ச் 25ஆம் தேதி ஆப்கானில் உள்ள குருத்வாரா மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இவர்கள் மூவரும் ஆப்கான் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட மூவரில் ஒருவர் இந்தியர் என்பது எங்களுக்கு தெரிந்தது. மற்ற 2 தீவிரவாதிகளின் அடையாளம் இனிமேல் கண்டுபிடிக்கப்படும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்த தீவிரவாதியின் பெயர் மோசின் என்றும் இவர் திரிகரிப்பூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. இவருக்கு வயது 29, பள்ளிப்படிப்பை பாதியில் உதறியவர் என்று கூறப்படுகிறது. இவரது குடும்பத்தினர் கண்ணூருக்கு குடிபெயர்ந்துள்ளனர். மோசின் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றுள்ளார் என்கிறது அந்த செய்தி. ஒருவன் மத வெறியால் தனக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத 25 அப்பாவிகளை கொல்ல கேரளாவிலிருந்து சென்றிருக்கிறான். மேற்கண்ட பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் குருத்வாரா தாக்குதல் இரண்டுமே மதங்கள் குறித்த செய்திதான். நான் என மதத்தை பின்பற்றுகிறேன் என சாதாரணமாக சொன்னவரின் மேல் பாயந்து பிராண்டி பகுத்தறிவை காட்டிய தி.க. ஆசாமிகள் அதே மதத்தின் பெயரால் நாடு கடந்து எல்லை கடந்து நடத்திய இமாலய பயங்கரவாத தாக்குதலை பற்றி மூச்சுவிடவில்லை. எதற்கு முக்கியத்துவம் தந்து செய்தி வெளியிட வேண்டும் என்கிற அறிவு கூட பகுத்தறிவு ஆசானுக்கு இல்லையே. ஒரு மிருகத்தனமான செய்தியை காதால் கேட்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம். பத்திரிகை ஆசிரியராக வேறு இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பகுத்தறிவாதி என வேறு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் எந்த செய்தியை வெளியிட வேண்டும் என்கிற புத்தியுமில்லை. எந்த செய்தியை பற்றி பேச வேண்டும் என்கிற பகுத்தறிவுமில்லை. கி. வீரமணிக்கு எதையுமே ஈவ ராமசாமி உருப்படியாக கற்று தரவில்லையோ என்கிற சந்தேகம் வருவது இயல்பு தானே. கி. வீரமணியின் போலி பகுத்தறிவுக்கு இதைவிட சான்று வேறு வேண்டுமோ? இரண்டாவதாக மற்றொரு மத அபிமான செய்தி. பள்ளிகளில் சீக்கிய மாணவர்கள் கிர்பான் குருவாள் வைத்துக்கொள்ள அனுமதி தடையை நீக்கியது ஆஸ்திரேலிய நீதிமன்றம் என்கிற தலைப்பில் ஆகஸ்ட் 5, 23 நாள் இந்து தமிழ் திசை.com-இல் ஒரு செய்தி. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் உள்ள நீதிமன்றம் ஒன்று சீக்கிய மாணவர்கள் கிர்பான் கத்தியை வைத்துக் கொள்ள தடை விதிக்கும் சட்டத்தை ரத்து செய்துள்ளது. சீக்கியர்கள் தங்கள் மத நம்பிக்கையின் ஓர் அங்கமாக எப்போதும் தங்களுடன் வைத்திருக்க வேண்டிய 5 மத அடையாளங்களில் ஒன்றான கிர்பான் என்னும் குருவாளுக்கு எதிரான தடை பாரபட்சமாக இருப்பதாக கூறி கமல்ஜித் கவுர் அத்வால் என்பவர் கடந்த ஆண்டு குயின்ஸ்லேண்ட் மாகாண நிர்வாகத்தின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். சீக்கியர்கள் தங்கள் மத வழக்கப்படி கிர்பான் குருவாளை எந்நேரமும் தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். சீக்கியர்களின் இந்த வழக்கத்துக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் அனுமதி அளித்துள்ளன. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் குயின்லேண்ட் மாகாணத்தில் கிர்பான் குருவாளுக்கு தடை விதிக்கும் சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன பாகுபாடு சட்டத்தின RDA கீழ் இந்த தடை அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளித்தனர். ஏற்கெனவே கீழ்மட்ட நீதிமன்றம் ஒன்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் மேல்முறையீட்டுக்குப் பிறகு சீக்கியர்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதாக குயின்ஸ்லேண்ட் கல்வித்துறை தெரிவித்துள்ளது என்கிறது அந்த செய்தி. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் விஷயத்தில் தி.க. ஆசாமிகள் தங்கள் தலையங்கத்தில் கூறியிருந்தது. நாடு கடந்து சென்றாலும் பார்ப்பனர்கள் தங்களுடைய பார்ப்பனத்தனத்தை மட்டும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். பிரிட்டன் மக்கள் தங்களுக்கான பிரதமர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பார்ப்பதில்லை. அந்நாட்டு மக்களின் பெருந்தன்மையை தங்களுக்கு வசதியாக பயன்படுத்திக் கொள்வதை என்ன செய்ய? அதே தானே சீக்கியர்கள் விஷயத்திலும். சிறுபான்மையினர் என வழங்கப்படும் சலுகையை கல்வி நிலையங்களுக்கு வரும்போது கூட மாணவர்கள் கத்தி வைத்து கொள்ள வேண்டும் என கேட்பதை விடவாயா நான் இந்து என சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என சொன்னது அபாயகரமானதாக தெரிந்துள்ளது. அந்தளவு தான் கி. வீரமணி வகையறாக்களின் அறிவுள்ளது.
இவ்வளவு கேவலமான அறிவுடன் வாழ்கிறோமே என்கிற உறுத்தல். குற்ற உணர்வு எதுவுமின்றி எருமை தோலுடன் வாழ விடுதலை பத்திரிகை ஆசாமிகளால் தானியலும். எது அபாயகரமானது எது அபாயமற்றது என்கிற புரிதல் கூட இல்லாமல் ஒருவன் அபாயத்தைப் பற்றி பேசினால் அந்த அபாயத்தில் என்ன விழிப்புணர்வு இருக்கும். குண்டு வைத்தவனை விமர்சிக்க துப்பில்லை. படிக்கிற பயலுக்கு கத்தி எதற்கு என்று கேட்கிற அறிவில்லையே திராவிட பயலுக்கு. இது தானே பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவால் என்ன நன்மை விளையும். போலி பகுத்தறிவும் பித்தலாட்டமும் தானே வளரும். அது தானே கி. வீரமணியிடம் வளர்ந்துள்ளது.